சொல்லு. லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி என்ன பேச தெரியலிங்க. என் பக்கத்தில் டிவியில் நான் வந்து GTA San Andreas ஆடிடுறதே பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக நான் வந்து ஏதோ ஒரு பீஸில் கனெக்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு கன்சோலை கனெக்ட் பண்ணியோ விளையாடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதான் இல்லை. நான் விளையாடுறது முழுக்கவே என்னுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் தெரியுதா. ஸோ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவே அதை பற்றி தான். அதாவது எப்படி உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனை எப்படி கேமிங் கன்சோலாக மாற்றுறது. சில பேர் வந்து பழைய ஃபோனை தூக்கி போட்டுருவாங்க. பழைய ஃபோனை கொஞ்சம் சரி பண்ணி எப்படி கேமிங் கன்சோலாக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி PS2 பல ரெட்ரோ கேம்களில் மொபைல் விளாட முடியும். டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கன்சோலில் கேம் விளாடாமல் விளாட முடியும். ஸோ அது ஏது எப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். ஓகே சால்ஜஸ், போகிற விவசாய வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இது நம்ம புதிய ஷோ கேஜெட் கந்தசாமி. பொதுவாக பல பேர் வீட்டில் என் பையன் ஃப்ரீ ஃபயர் விளாட்றான், PUBG விளாட்றான், திடீர் காய்ச்சி காலி பண்ணிடுறான் அப்படின்லாம் வந்துட்டு பல பேர் சொல்லியிருப்பீங்க தெரியுமா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாகும், அவங்களுடைய கேமிங் பசிக்கு ஒரு தீனி போகிறதாகும் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த வீடியோ. அதாவது என்ன பண்ணால் கண்டிப்பாக பல பேர் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல டீசெண்டாக மொபைல் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ ஏதோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு, நான் புது ஃபோன் வாங்குறேன் அப்படின்ட்டு அந்த ஃபோனை வந்து விட்டுட்டு வேறு புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ஃபோன் சும்மா இல்லாமல் அந்த ஃபோனை நீங்கள் வந்து ஒரு கேமிங் கன்சோலாக மாற்றிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் அவங்களே வந்து ப்ளே ஸ்டோர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உதாரணம் சொன்னா GTA San Andreas, GTA Vice City, Minecraft இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டுக்குமே இருக்கு, இதுக்கும் கண்ட்ரோல் சப்போர்ட்டுமே இருக்கு. அந்த மாதிரி கேம்ஸ் நீங்க மொபைலே ப்ளே பண்ண முடியும். இது வந்து எந்த எமுலேட்டருமே இல்லாம நீங்க டைரக்டா ஆண்ட்ராய்டு விடக்கூடிய கேம்ஸ். ஸோ இது எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வருது இந்த முக்கியமான குறிப்பிட்ட கேஜெட். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு இந்த கேஜெட். இது பார்த்தீங்க அப்படின்னா HDMI to C கனெக்டர். இதில் வந்து பல வெரைட்டி இருக்குது. பட் நான் வந்து அமேசான் பேசிஸில் ஒரு வீடியோக்காக கையில் காய்ச்சல் இல்லாதனால ஒரு பேசிக் மாடல் தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 போர்ட் வந்திருக்கும். ஒன்று HDMI போர்ட்டு மெயின், இன்னொன்று USB போர்ட்டு. இதன் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸை கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலை நீங்கள் PC மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா LG 8X ThinQ. இந்த கேமை நான் வாங்கினதே வந்து கேம் ஆடுறதுக்கோசரம் தான். அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. Meanwhile, இந்த ஃபோன் நான் வாங்கினதே கேம் ஆடுறதுக்கோசரம் தான். ஆக்சுவலி இந்த ஃபோன் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகியும் வந்து இன்னும் உழைக்குதுலாம் பார்த்துக்கிங்களேன். ஃபோன் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து PC மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDMI கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா PC மோடை மாற்றிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி PCயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் PC ஒரு Chrome OS இருக்கிற PC மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன்லாம் இல்லை ஐயா. நான் முதல்ல ரெஃபர் பண்ணுறது HDMI to C போர்ட் கனெக்டர். இதை வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு நல்ல கண்ட்ரோலராக வாங்கிக்கோங்க. பர்சனலாக ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கியர் தான். ஏன்னா பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இதுவே ஒரு 3 இருக்குது. எனக்கு அப்புறம் பாலாஜிக்கு அப்புறம் வந்து நம்ம மிஸ்ஸஸ் கேக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்து கேம் வருது. இது இந்த கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிருக்கேன். சரி இது வாங்கியே ஒரு இருக்கும் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஃபோனை விட வயசானது ஜாய்ஸ்டிக் தான். அப்புறம் HDMI கேபிள் மறந்துடாதீங்க. இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை கன்சோலாக மாற்றக்கூடிய விஷயங்கள் கிடச்சிருச்சு. முதல்ல சொன்ன மாதிரியே ஆண்ட்ராய்டுக்காகவே ஏகப்பட்ட கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் இருக்குது. பல ரெட்ரோ கேம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா Aether's X2. பல பேர் தெரிஞ்சிருக்கும் Aether's X2 என்ன அப்படின்ட்டு. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான PlayStation 2 எமுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த Aether's X2 தான் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இதை விட்டால் Digimon அப்படின்ற எமுலேட்டர் இருக்குது. பட் அதை விட Aether's X2 தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. பார்த்துட்டு இருக்கீங்களே பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா. இது வந்து இந்த ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க தலைவன் பாருங்க. இது மட்டுமா பென்டென் இருக்குது, நீட் ஃபார் ஸ்பீட் இருக்குது. ஏன் காட் ஆஃப் வார் கூட மொபைலில் ப்ளே பண்ண முடியுது. இதே பெரிய விஷயம் தான். இப்போ ப்ளே ஸ்டோரில் தான் தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 6 மாதம் அந்த ப்ளே ஸ்டோர்லாம் இருந்துச்சு. இப்போ ப்ளே ஸ்டோரில் இல்லை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் வந்து ஸ்ட்ரைக் அடிப்பாடுங்க. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே போய் துக்க. ஓகே, உங்கள் வீட்டில் பழைய மொபைல் இருந்துச்சு, நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் எடுத்துக்கங்க. அந்த மொபைலில் இருக்கிற உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் வந்து பேக்கப் எடுத்துங்க. பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் அந்த மொபைலை 2 தடவை வந்து பேட்டரி ரீசெட் அடிங்க. அப்பதான் ஸ்பேஸ் எல்லாமே போயிடும், எல்லா ஆப் எல்லாமே போயிடும். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மொபைலா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மொபைல்ல. ஸோ இப்போ நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து ஏற்றிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க. PlayStation 2 iOS வேணும் அப்படின்னா அது லிங்க்லாம் தர முடியாது. தரமா சைக்கிள் அடிப்பாடுங்க. என்ன பண்றது, கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை.
சிம்பிளாக நீங்களே போயிட்டு கூகுள்கிட்டே போயிட்டு எனக்கு இந்த கேமோட ஐஎஸ்ஓ வேணும், அந்த கேமோட ஐஎஸ்ஓ வேணும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உதாரணம் சொன்னா நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் PS2 ISO அப்படி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்க வாங்க ஏன் கடிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சஜஷன் கிடைக்கும், ஏகப்பட்ட சைட்டோட. அதில் நல்ல சைட் என்ன சைட்டு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சி நீங்களே டெவலப் பண்ணிங்க. நான் வந்து பைரசி சப்போர்ட் பண்ண மாட்டேன், சொல்கிறேன் பைரசி சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான். மற்றபடி வந்து பைரசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் பைரசி, டோன்ட் கோ பைரசி. பாஸ் இப்படி ஒரு முட்டை அப்படி ஒரு முட்டை பாஸ். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம். PS2 மட்டும் இல்லை, இது நான் சொல்ல போகிற எல்லா எமுலேட்டர்ஸோட கேம்ஸ் எல்லாமே இதே மாதிரி நீங்கள் கூகுளில் போயிட்டு சிம்பிளாக தெரிஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தானாக கிடச்சிரும். ஐயோ மறுபடியும் சொல்கிறேன், ஐ நாட் சப்போர்ட்டிங் பைரசி, டோன்ட் கோ பைரசி, ஸ்டாப் பைரசி. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா PPSSPP. இந்த எமுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா PSP கேம்ஸ் எமுலேட்டர், அதாவது பிளேஸ்டேஷன் எப்படியோ அது மாதிரி PSPன்னு ஒரு கன்சோல் இருந்துச்சு. அது வந்து பிளேஸ்டேஷனோட போர்ட்டபிள் கன்சோல். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. அந்த ஏகப்பட்ட கேம்ஸை மொபைலில் வந்து ஜாலியாக வந்து எமுலேட் பண்ண முடியும். அதாவது PS2 கேம்ஸ் கூட லைட்டாக முக்கும், பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வெண்ணையில கத்தி விட்டா மாதிரி ஸ்மூத்தாக எமுலேட் பண்ணிடுறோம் மொபைலில். ஸோ வந்து PSPக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஏன் GTல பார்த்தீங்க அப்படின்னா 2 கேம்ஸ் இருக்கு, லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ், வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ். இதுக்கு மேலே காட் ஆஃப் 2 கேம் இருக்கு. அதான் சொன்னா இந்த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, அப்புறம் செயின் ஆஃப் ஒலிம்பஸ். இந்த கேம்லாமே நீங்க மொபைல்ல இருந்தே எமுலேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி PPSPP 2 வருஷன் இருக்கும், கோல்டு நார்மல். ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க கோல்ட காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க காசு இல்லைன்னா நீங்க ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க. அப்புறம் முக்கியமான எமுலேட்டர் தான் NES எமுலேட்டர். அதாவது நம்ம ஆதி காலத்தில் தெரியுமா சிப்பு சாடுவோம், சூப்பர் மேரியோ, கான்ட்ரா, இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் ரொம்ப கம்மி. எமுலேட்டருக்கும் வந்து அந்த அளவுக்கு பவர்லாம் தேவை கிடையாது. ஒருவேளை உங்க போனால PS2 கேம்ஸ் எமுலேட் பண்ண முடியல அப்படின்னா, உங்க மொபைல் சின்ன மொபைல் ப்ரோ, பெருசா வரல ப்ரோ அப்படின்னா, கண்டிப்பா இந்த Nintendo என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட எமுலேட்டரை யூஸ் பண்ணி பாருங்க. இது நான் சஜஸ்ட் பண்ற எமுலேட்டர் அப்படின்னா மல்டிநெஸ். ஆக்சுவலி இந்த NES கேம்ஸ் எமுலேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட எமுலேட்டர்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. பட் நான் ஏன் மல்டிநெஸ் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மல்டிநெஸ் மூலமா நீங்க வந்து மல்டிபிளேயர் ஆட முடியும். அதாவது கான்ட்ரா மாதிரி கேம்ஸ்லாம் வந்து 2 பேர் விளையாட முடியும் இல்லையா? கான்ட்ரா, டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க கோஆப் விளையாட முடியும் இல்லையா? அந்த கோஆப் நீங்க மொபைல்ல விளையாடணும் அப்படின்னா இந்த மல்டிநெஸ் ஆப் மூலமா ஈஸியா விளையாட முடியும். மல்டிபிள் கனெக்ட் பண்ணி 2 பேருமே ஒரே கேம்குள்ள ஒன்னா கோஆப் விளையாடலாம். இல்ல அப்படின்னா மோட்டார் காம்பேட் மாதிரி கேம் மூலமா நீங்க வந்து உங்களுக்குள்ளே அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த மல்டிநெஸ் மூலமா பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச நெஸ் கேம் எது அப்படின்றத வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாட ப்ரோ ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கோஆப் கேம் எது அப்படின்றத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு மொபைலை வந்து ஒரு கேமிங் கன்சோலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். உண்மையிலே இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் பண்ணா நிறைய பேர் வந்து ட்ரிபிள் கேம்ஸ் மொபைலில் விளையாடுறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. உண்மையிலே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேம்ஸ் மொபைலில் விளையாடணும் அப்படின்றது எனக்கு ஆசை தான், எனக்கு விளையாட பிடிக்கும் தான். ஆனால் பார்த்து விளையாடுற ஸ்க்ரீன்லேயே வரல விட்டு ஆடுறது எனக்கு பிடிக்காது. அதனால இது மாதிரி பெரிய ஸ்க்ரீனை வச்சு இப்படி விளையாடுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதில் நான் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து டிவி விளையாட பிடிக்கல அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கண்ட்ரோலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. கேம் விளையாடுறதுக்காக கேமிங் கண்ட்ரோலர்ஸ் நிறைய ப்ளூடூத்ல இருக்கு. அதை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அதில் ஹோல்டரோட நிறைய வருது. இதான் ஈவா ஃபாக்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வித் ஹோல்டரோட கொடுக்குறாங்க. அதான் யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா ரெட் கியர் மாதிரியான ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் கூட மொபைலில் கனெக்ட் பண்ண முடியும். ஹோல்டர் மட்டும் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஹோல்டர் தனியாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல்டரில் OTG கேபிள் மூலியமா கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி ஹோல்டர் மூலியமா மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மொபைலை ஒரு கேமிங் கன்சோலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோட்டபிள் எங்கே வேணால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோவில் சொன்னதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வந்து உங்கள் டிவி நீங்கள் டேக் ஓவர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி என்ன வீடியோ போடலாம் நினைக்கிறத கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.